வெல்கம் டு சாஃப்ட் டச். இப்போ தான் என்னோடய வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ப்ராப்ளமை தான் நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்கின்னில் ப்ராப்ளம்ஸ்னு வரப்போ நம்மளோட ஸ்கின்னில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் வரும். நம்மளோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா டல்னஸ்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரிட்டேஷன் வரும். ஸோ முதல்ல நம்மளோட ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ண முடியும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின்க்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு அந்த ப்ராடக்ட் ஒத்துக்காமல் போகும். அப்படி ஒத்துக்காமல் போனால் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், பம்ப்ஸ் வரும், ரெட்னஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் டைப் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது டஃப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களோட ஸ்கின் டைப்பை நீங்கள் காட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் வித்தின். அதாவது நம்மளோட ஸ்கின்னை நம்ம எப்பவுமே எங்கே க்ளோவாக வச்சுக்க சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெல்த்தும் சரி நம்மளோட ஸ்கின்னும் சரி நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதப்படுத்திய பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பதப்படுத்திய பொருட்கள் நம்ம எடுக்கிறனால நம்மளோட ஹெல்த்து தான் பாதிக்கும். நம்ம ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளட் ஃப்ளோ இருக்கும். நம்மளோட ஸ்கின் ஸ்வெட் ஆகிறப்ப நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸ்டீம் பண்ணி தான் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற போர்ஸை ஓப்பன் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஒர்க் அவுட் நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட ஸ்கின்க்கும் சரி நல்ல ஒரு க்ளோ தரும். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை என்னோடய ஸ்கின் டைப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணலாம். ஸ்கின்னு இல்லை நம்மளோட ஹெல்த்தோட டயட்டையும் நம்ம அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணாலுமே என்னோடய ஃபேஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன். டயட் ஃபாலோ பண்ணியும் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம போயிட்டு நம்மளோட ப்ராப்ளமை நம்ம கேட்குறப்ப அவங்க அதுக்கான சொல்யூஷன் நமக்கு தருவாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாத பட்சத்துக்கு உங்களோட ஸ்கின் டோன் அதே மாதிரி இருக்குது, பிக்மெண்டேஷன் பிம்பிள்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட போகலாம். நெக்ஸ்ட் டிப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட ஸ்கின்னை சன் டேமேஜிலிருந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா சன்லேருந்து வர யூவிஏ யூவிபி ரேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அப்படி டேமேஜ் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா சன் ஸ்பாட் இருக்கும், ரிங்கிள்ஸ் வரும். கண்டிப்பாக நம்ம வெளியே போகிறோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம SPF யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஅப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு குயிக்கான ரிசல்ட் வராது சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப. நான் என்னோடய ஸ்கின்க்கு நான் ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறேன்னா கம்பல்சரி நம்ம ஒரு 1 month நம்ம வெயிட் பண்ணோம் அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்க. ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்லையுமே ஒரே நாளில் நமக்கு ரிசல்ட் வராது. நம் ப்ராடக்ட் ரெகுலராக அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா சில நாளும் ஆகலாம், இல்லை சில வாரமும் ஆகலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற செல் பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆக அப்ராக்சிமேட்டாக 1 month ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கின்க்கு நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு 1 month நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம என்னத்தான் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிட்டாலுமே இல்லை நல்ல தண்ணி குடித்தாலும் இல்லை ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் நமக்கு முதல்ல தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பொறுமை. நம்ம ரெகுலராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு couple of month எடுத்துக்கும் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க. ஸோ நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக நல்லா க்ளோவாக வச்சுக்க சில டிப்ஸ் நம்ம எடுத்துக்கணும்.
அந்த டிப்ஸை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ ஸ்கின் கிடைக்கும். நம்மளோட ஸ்கின் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும்.